ஓகே. ஃபைனலா இந்த ஓவரால் சீரிஸினுடைய ஃபைனல் எண்ட் போர்ஷனுக்கு வந்துட்டோம். கன்க்ளூஷனுக்கு. ஸோ, இப்ப நீங்க பார்த்த இந்த ஓவரால் சீரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வளர்ந்து வர இந்த ஒரு காலகட்டத்தில, ரொம்ப வேகமாவும் அண்ட் ரொம்ப செக்யூர்டாவும் டாக்குமெண்ட்ஸ ஆக்சஸ் பண்றதுக்கு நெறைய கம்பெனிஸ் இதத்தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எடுத்து வைப்பாங்க. ஓகே. ஏன் அப்படின்னா, ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை ட்ரெயின் பண்றதோ, இல்லாட்டி ஃபைன் டியூன் பண்றதோ அவங்களுக்கு ஏகப்பட்ட செலவாகும். ஓகே. அப்படி இருக்கும்போது தங்களோட டேட்டாவும் வெளியில போகக்கூடாது. அண்ட் எங்களுக்கு ஒரு ஏஐ மாடல் வேணும் அப்படின்னும்போது, எல்லா கம்பெனிஸும் எடுத்து வைக்கிற ஸ்டெப் இதுவா தான் இருக்கும். அதாவது இந்த ரெட்ரைவல் ஆகுமென்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு அப்ரோச்சா தான் இருக்கும். ஸோ இந்த அப்ரோச்ச எப்படி நம்போ Node.js, MongoDB அண்ட் React வச்சு ஒரு அப்ளிகேஷனா செய்யறது அப்படிங்கிறது தான் பார்த்தோம். இது ஒரு இனிஷியல் ஸ்டெப். இப்போ நீங்க வந்து ஒரு 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 ஆல்ரெடி நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா இருக்கிறீங்க. அண்ட் யூ வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் டு ஏஐ கெரியர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நீங்க ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷனை நீங்க எடுத்து செஞ்சு பார்க்கறது, ஒரு பெட் ப்ராஜெக்டாவோ இல்லாட்டி ஒரு ப்ராக்டிஸ்க்காகவோ எடுத்து செஞ்சு பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னா, நான் ஏஐ டெவலப்பர் அப்படிங்கிற இப்போ இந்த அப்ளிகேஷனை நீங்க பண்றதுனால, யூ ஆர் நாட் ஏஐ எம்எல் சயின்டிஸ்ட் கிடையாது நீங்க. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வி ஆர் ஆல் இந்த அப்ளிகேஷனை செய்ய தெரிஞ்ச ஒருத்தர் தன்னை ஒரு ஏஐ பேஸ்ட் அப்ளிகேஷன் டெவலப்பர் தான் சொல்லிக்கணுமே தவிர, நான் ஒரு ஏஐ சயின்டிஸ்ட், ஏஐ எம்எல்ல ரிசர்ச்சர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ இது வந்து ஏஐலேயே ஒரு யூனிக் கேட்டகரி, தனி கேட்டகரி, ரைட்? ஸோ இந்த கேட்டகரியோட பேர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் நான் உங்களுக்கு கன்வே பண்ணணும் அண்ட் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஹோப் நான் என்ன நினச்சனோ அதை கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓவரால் இந்த சீரீஸில் எங்கேயாவது சில இடங்களில் புரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் என்னுடைய மெயில் ஐடி ப்ளஸ் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கீழே தரேன். என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஓவரால் சோர்ஸ் கோடை கிட்டப்பில் வந்து நான் போட்டு அதனுடைய யூஆர்எல்ஸை எல்லா வீடியோஸ்னுடைய கீழே இதுலேயும் நான் உங்களுக்கு வச்சு தரேன். ஸோ தட் நீங்களும் அந்த கோடை எடுத்து ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் க்ரோ டுகெதர். ஏன்னா இந்த ஏஐ அப்படிங்கிற இந்த ஃபீல்டே வந்து ரொம்ப வளர்ந்து வர ஃபீல்டு. எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது அண்ட் எடுத்து கற்றுக்கும்போது. ஸோ நான் கற்றுக்கிட்டதை எல்லாருக்கும் சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுனால இந்த சீரீஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸ் பண்ணும்போது எனக்கும் நிறைய லேர்னிங் கிடச்சிது. ஸோ அந்த வகையில் ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஒரு சீரீஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ என்ன மாதிரியான கண்டென்ட் இந்த ஏஐ பேஸ்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் இன்னும் அடுத்து என்ன மாதிரியான அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ், சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு யாரெல்லாம் வந்து இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்லேருந்து இந்த ஏஐ பேஸ்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இதை கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் இந்த ஏஐனா என்ன, இந்த ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கும் ஒரு கிளியரான ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த ஓவரால் இந்த 1.5 மணி நேரம் இந்த சீரீஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த சீரீஸ் பிடிச்சிருந்தது, இந்த மாதிரி நிறைய சீரீஸ் வேணும் அப்படின்னா ஈச் ஒன் டீச் ஒன் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் இது வந்து ஒரு சீனியர் டூட் அப்படின்ற ஒரு சீரீஸ். ஸோ கண்டிப்பாக இந்த சீரீஸில் நிறைய வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.